நினைச்சதை அடையறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு பிரீத்தி. கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாம் உன்னை ஏதோ பத்மாவதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்கடி. ஆமா பிரீத்தி. பரவாயில்லையே, அப்போ நல்லதுதான். வா மானசா. என்ன ஏன் ரூம்க்கெல்லாம் வர? ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆனா நீதான் என்ன எதிரியா வச்சிருக்கியே, என்ன விஷயமா வந்த? உங்க அப்பா எதுவும் பிளான் பண்ணி அனுப்பியிருக்காரா என்ன? என்ன நீ சந்தேகப்படுறியா பிரீத்தி? என் சந்தேகம் அது இல்ல, ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கே. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரி சொல்லதான் வந்தேன். என்ன திடீர்னு? நீ இப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே. நீ எப்பவும் அந்த வித்யா பக்கம் தானே போய் நிப்ப, எதுவா இருந்தாலும் எதிர்த்து பேசுவ. இப்ப எப்படி சாரி எல்லாம் சொல்ற? வித்யா எனக்கு அண்ணியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சது உண்மைதான். ஆனா அதுக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நம்பி என்ன பிரயோஜனம்? என் அம்மா உன்னை எந்த அளவுக்கு நம்புறாங்க, நீ ஃபியூச்சர்ல நீ எங்க வீட்ல எந்த பொசிஷன்ல இருப்பன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என் அம்மா என் மேல வச்சிருக்கிற கோபம் முழுசா போல பிரீத்தி. அப்படி இருக்கும்போது என் அண்ணிய வரப்போற உன்னை பகைச்சுக்கிட்டா அது என் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்காதுல்ல. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிக்கிற. என்னோட பவர் என்னன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் நல்லது. சாரி பிரீத்தி. பரவாயில்ல விடு. என்னதான் இருந்தாலும் நாமளும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க தானே. இப்ப ஒரே குடும்பம் ஆயிட்டோம். உன்னை நான் மன்னிக்காம வேற யாரு மன்னிக்கிறது? ஆமா, என்ன இது கையில? மேக்கப் கிட். அம்மா தான் உனக்கு மேக்கப் போட சொல்லி நான் அனுப்பி விட்டாங்க. நீ மனசு மாறினது இப்ப பிரச்சனை இல்ல, அதுக்காக ஒரே நாள் இப்படி டோட்டலா மாறிடுவியா? எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு, வேற வழி இல்லையே பிரீத்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட அண்ணியா மாற போற. எல்லா பகையும் அதுக்கு முன்னாடியே பேசி தீர்த்துக்கிறது நல்லதானே? சரி, நான் உனக்கு மேக்கப் போடலாம்ல? தாராளமா பண்ணலாமே. நீங்கலாம் கொஞ்சம் வெளியே இருங்க. உன் நாத்தனார் கூட பார்ட்னர் ஆன உடனே எங்களை கழட்டி விடுற பாத்தியா? செம்ம கேடிடி நீ. சரிடி, வெளியே இருங்க. வா போலாம், வா. எத்தனை நாளைக்குக்கா அவளால அப்படியே இருக்க முடியும்? நல்லா வாழணும்னா அன்னைங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்காந்துட்டு எவ்வளவு திமிரா பேசுற. இன்னும் கல்யாணம் முடிஞ்சு என்னென்ன பண்ண போறியோ? உன்னை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு அத்தை உன்னை மனமேடை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணி, மேக்கப் இன்னும் முடியல. முகூர்த்த புடவை வாங்கறதுக்காக தான் வர சொல்லிருக்காங்க. அத அவ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மேக்கப் போட்டுக்கிட்டோம். வா பிரீத்தி, வா. எல்லாம் போச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து அண்ணி எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்களே. இனி அவ திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? சீக்கிரம் வாங்கடா. இதோ வரேன் சார். பிடிக்கடா. சரிங்க சார். நல்லா இழுத்து பிடிச்சு கட்டு. சரிங்க சார். ரைட்டா?
என்னது இது மூட்டையில? உங்களை தான் கேக்குறேன், மூட்டையில என்ன? ஏய் சார் தேங்காய் முட்டைன்னு சொல்லி தொலைங்களடா. தேங்காய் முட்டை தாமா. அதுக்கு ஏன் இப்படி முடிக்கிறீங்க? அது அவனுங்க மூட்டையை தூக்கிட்டு வரும்போது அவங்க தேங்காய் மொத்தமும் கொட்டிடுச்சு. அதான் அள்ளி போட்டு எடுத்துட்டு போறாங்க. கேட்டரிங் ஏஜென்ட் பார்த்தா திட்டுவார்ல, அதான் முழிக்கிறானுங்க. என்னடா? ஆமாங்க சார். சீக்கிரம் கொண்டு போங்கடா. டேய் புட்றா. மாஸ்டர் சத்தம் போட்டு இருந்தாரு. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? அது கல்யாணத்துல எல்லாத்தையும் உங்க ஆளுகளே பாத்துக்கிட்டாலும் பொண்ணு வீட்டு பக்கம் இருந்து நாங்களும் ஏதாவது உதவி பண்ணோம்ல, அதான் சும்மா அப்படியே சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுல, அதான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அம்மா, இவ்ளோ நேரமா கதவை திறக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பிரீத்திக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்தேம்மா. முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, இன்னும் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? ம். பிரீத்தி, இத நான் உன்கிட்ட முன்னாடியே கொடுக்கணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். இது என்னோட சென்டிமெண்டான செயின். முதலா நான் தனியா சம்பாதிச்சு என்னோட சொந்த உழைப்புல வாங்கினது. இத நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன். இது நீ எப்பவுமே உன் கழுத்துல தான் இருக்கணும். இத போட்டுக்கிட்டு தான் நீ மனமேடையிலேயே உட்காரணும். கொடுங்கம்மா, நான் கொடுத்துடுறேம்மா. பிரீத்தி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? சந்தோஷத்துல வாயடைச்சு போயிருக்காம்மா. இனிமே இதை விட பெரிய பொறுப்பெல்லாம் உனக்கு வரப்போகுது பிரீத்தி. ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எங்க வீட்டு மருமகள் ஆக போற. அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ஷோ, அம்மா போக மாட்டாங்க போலயே. ஏன் அமைதியாவே இருக்க? என்னாச்சு உனக்கு? அம்மா, ஐயர் உங்களை உடனே வர சொன்னாரு. என்னையா? ஆமா, தாலி கோக்கணுமா, அதான் உடனே வர சொன்னாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகேங்கம்மா, நான் வரேன். மனசா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா பிரீத்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிம்மா. இவளுக்கு இப்ப செயின் ஒண்ணுதான் குறைச்சது. இது நீ வித்யாக்கு சேர வேண்டியது. நான் இத அவங்க கழுத்துல தான் போடுவேன். உன்னை முதல்ல இங்க இருந்து பார்சல் பண்ணணுமே. ரூமுக்குள்ள எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுமா. இது ரொம்ப பர்சனலான விஷயம். உள்ள வாங்க. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நீங்க என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு வகையில நிறுத்தணும்னு பிளான் பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அடேங்கப்பா, இதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா? சிறப்பு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கணும். இது என் கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல விளையாடாதீங்க. இத பாரு,
நானும் அதையே தான் சொல்றேன். இது வித்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. அவதான் உன் வீட்டு மருமக. நீ அவ வாழ்க்கையில விளையாடாத. அவன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு சஞ்சய் கூட வித்யாவை சேர்த்து வை. இத பாரு, இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த பிரீத்திக்கு பதிலா வித்யாவை அந்த இடத்துல உட்கார வை. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் வித்யா சஞ்சய்க்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்க நடக்காத விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நடக்காது? நடக்கும். வித்யா உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உன் தகுதி குறைஞ்சு போயிருமா? அவளை விட உன் குடும்பத்துக்கு தகுதியான மருமக யாரும் இல்ல. இந்த பிரீத்தி எல்லாம் என் பேத்தி பக்கத்திலேயே நிக்க முடியாது. அப்போ நீங்க நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்தான் வந்திருக்கேன். கண்டிப்பா நிறுத்துவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வித்யாவை உன் வீட்டு மருமகளாக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சந்தோஷம். நீங்க உங்க பேரனோட கல்யாணத்தை நேர்ல பார்த்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணதானே இங்க வந்தீங்க. உங்களுக்கு அந்த குடுப்பனை இல்ல. இந்த டிவிய பாத்துக்கிட்டே இருங்க. அப்பா, டோர் லாக் பண்ணுங்க. அப்பா, என்னாச்சுப்பா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? இப்ப அந்த பிரீத்தி எங்க இருக்கா? அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டோம்டா. டேய், உன் கூட வித்யாவை சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படிலாம் கிரிமினலா யோசிக்க வேண்டியது இருக்கு பாரு. எனக்கே என்ன நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இனி பிரீத்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், மத்தவங்க பொண்ணை காணும் கேட்டா என்ன பதில் சொல்றது? டேய், பிரீத்தி இங்க இல்லங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான்டா தெரியும். மத்தபடி பிளான் பண்ணபடி கல்யாணம் நடக்கும். புரியலப்பா. மடமேடையில பிரீத்திக்கு பதிலா வித்யா தான் உன் பக்கத்துல வந்து உட்காருவா. ஊர் அறிய 2வது தடவையா நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற. அப்பா, எப்படிப்பா? அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. அப்பா, பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? உன் அம்மா உட்பட மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே உன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது பிரீத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் அவ வித்யான்னு தெரியும். அவ முகத்தை மறைச்சுதான் உன் பக்கத்திலே அவளை உட்கார வைக்க போறோம். நீ தைரியமா தாலி கட்டலாம். முகத்தை மறைச்சா அப்படி பார்த்தா அம்மா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்களே. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் விடுறா. அப்படி செஞ்சா மட்டும்தான் உன் மேல எந்த தப்பும் வராது. நீ பிரீத்தின்னு நினைச்சுதான் தாலி கட்ட போறேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உன்னை யாரும் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அப்பா, பிளான் நல்லாதான் இருக்கு. ஆனா கரெக்டா நடந்துருமா? அதெல்லாம் நடந்துரும். நீ தைரியமா இரு. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை நடக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. வேதாவை பொறுத்தவரை நீ பிரீத்திக்கு பதிலா வாணி கழுத்துல தாலி கட்டிட்ட. அதுக்கு நீ காரணமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளால என்ன செய்ய முடியும்? அப்பா, அந்த நிலைமையில கூட அம்மா வித்யாவை தன் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களேப்பா. டேய் டேய், வேதாவுக்கு வித்யாவை தாண்டா பிடிக்காது. வாணி மேல அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லையே. அவ நிறைய உதவி பண்ணிருக்காங்கிறதுனால வாணி மேல கொஞ்சம் நன்றி விசுவாசமும் இருக்கும். அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் வா. டேய் டேய் டேய், தாலி கட்டின பிறகு வேதாவுக்கு வித்யாவை ஏத்துக்கிறது தவிர வேற வழியே இல்லடா. நாம நினைச்சதும் நடந்துரும். யாரு மேலயும் எந்த தப்பும் இல்லாம போயிரும். சரிப்பா, சீக்கிரம் போய் வித்யாவை ரெடி பண்ணுங்க. நீ சந்தோஷமா வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு ரெடியா? சரியா? சரி. வாங்கப்பா. வா.
சுக்லாம்பிரதம் கொட்டிக்குங்க. நாளே எடுத்து போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சரி. அவ முகத்தை மறைச்சுதான் உன் பக்கத்திலேயே உட்கார வைக்க போறோம். நீ தைரியமா தாலி கட்டலாம். சுந்தரி, எதுக்கு பிரீத்தியோட முகத்தை மூடி உட்கார வச்சிருக்க? இது எங்க குடும்ப வழக்கம் வேதா. எங்க ஃபேமிலில யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் இப்படிதான் செய்வோம். டேய், இவன் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்டா. டேய் விட்ரா, கண்டுக்காத. பிரீத்தி பேசுறேன். ஹலோ ஹலோ அப்பா, கேக்குதா? ஹலோ அப்பா, நான் பிரீத்தி பேசுறேன்ப்பா. ஹலோ ஹலோ, ஒண்ணும் கேட்கல. நான் வெளியே வந்து பேசுறேன். ஹலோ, ஏய், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஏய், எதுக்கு இப்படி விடாம அடிச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ அப்பா, நான் பிரீத்தி பேசுறேன். பிரீத்தி, பிரீத்தி, நீ எங்க இருக்க? இவனுங்க என்ன மாத்தி தூக்கிட்டு வந்துட்டானுங்கப்பா. ஐயோ, நீ என்ன சொல்ற? அப்போ இங்க மரமடையில யாரும் உட்கார்ந்து இருக்கா? என்னப்பா சொல்றீங்க? அப்பா, உடனே போய் கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் இங்க இருக்கேன். பார்த்து போங்க சார். கண்ணு மூணு தெரியாம போனா இடறி விழுந்துதான் ஆகணும். இனிமே பார்த்து போங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். நிறுத்துங்க. அப்பா, இது
என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னா? அங்க இருக்குது என் பொண்ணு பிரீத்தியே இல்ல. பிரீத்தி இல்லையா? பிரீத்தி இல்லையா? என்னென்ன சொல்றீங்க? வேற யாரோ இருக்காங்க அங்க. நான் உன்னை கடத்தினேன். வாய்ப்பே இல்லை. இல்ல, நீங்க தான் பண்ணீங்க, எனக்கு தெரியும். மானசா கிட்ட இது எல்லாத்துக்குமே யார் காரணம்னு எனக்கு தெரியும் பிரீத்தி. யாரு வேதா? வேற யாரு? அந்த வித்யா தான். அவ என் வீட்டு மருமகள் ஆவேன்னு சவால் விட்டதுனால நான் அதை தடுக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு பர்பஸா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிருக்கா. இல்ல ஆண்டி, இவங்கதான். பிரீத்தி, உனக்கு அவளை பத்தி தெரியாது. என்ன அவமானப்படுத்த என்ன வேணாலும் அவ செய்வா. வேதா, அந்த வித்யாவே இவதான். இந்த குடும்பத்துல வேதாவை தவிர வேற யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. முதல்ல இந்த ஜான வச்சு கல்யாணத்தை நிறுத்த பாத்தீங்க. அது நடக்கலன்னு உடனே இப்படி செஞ்சிருக்கீங்க. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்ப என் பொண்ணு அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாளே, அவளோட கண்ணீருக்கு யார் பதில் சொல்வா? இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாது. அனாவசியமா பேசாதீங்க. நீங்க தானே வாணியை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சீங்க. நீங்களே கூட்டிட்டு வரும்போது மத்தவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? அதான் என் கையையே எடுத்து என் கண்ணை குத்த வச்சிட்டீங்கல்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்ன அப்படிலாம் பாக்காதீங்கம்மா. உங்களை எதிர்த்து நான் அப்படியெல்லாம் செய்வேனா? யாரோட உதவியும் இல்லாம அந்த வித்யா ஒரு ஆளா இதெல்லாம் செஞ்சாளா? இங்க இருக்கிற யாருமே அவளுக்கு உதவி பண்ணலையா? அவளை உங்களுக்கு மருமகளாக்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளே இந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் நாங்க அவ பக்கம் நின்னு இருக்க மாட்டோமா? சஞ்சய் தான் என் ஃபியூச்சர், இந்த ஃபேமிலி தான் என் வாழ்க்கைன்னு நான் ஒவ்வொரு செகண்டும் கனவு கண்டுட்டு இருந்தேன் ஆண்டி. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இவ அழிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டி. உங்களை மட்டுமே நம்பிட்டு இருந்த எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சொல்லுங்க ஆண்டி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். வேதா, சொல்லுங்க. நீங்க தான் அந்த வித்யாவை வர வச்சு இதையெல்லாம் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறீங்க? வேதா, இது என் குடும்பம். இதுக்கு நான் எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன். எனக்கு இங்க நடந்ததை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வந்த பிளானே வேற. அதை நடத்த விடாம நீதானே என்ன ரூமுக்குள்ள பூட்டி வச்ச. இப்ப நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. 10 நிமிஷம் பின்னாடி போய் நடந்த தப்ப நம்மால சரிப்படுத்தவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இனி அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறதா புத்திசாலித்தனம். இனிமே யோசிக்க ஒண்ணும் இல்ல. பொண்ணு யாருன்னே தெரியாம என் பையன் தாலி கட்டியிருக்கான். நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல.
மட்டும் நீ தாலியில கைய வச்சிருந்தன்னு வை, உன்னை என் புள்ளையே இல்லைன்னு இங்கேயே தலைமுழுகிருப்பண்டா. இப்பதான்டா நீ என்ன பெருமைப்படுத்திருக்க. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல? அம்மா, கோவத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியல. அம்மா, இது பெரிய பாவமா? என்ன நீங்க இப்படி வளர்க்கல. ஒரு தடவை ஒருத்தன் வாணிக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஒரு பொய் கேஸ் போட்டான். அப்போ வாணியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவங்க நீங்க. ஒரு பொண்ணு மேல பொய்யான அவதூறு பரப்பின அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லலாமாமா? வாணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அவ ஒண்ணும் நம்ம குடும்பத்தோட எதிரி இல்லையே. அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தெய்வம் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா உயிரை காப்பாத்தினா. அந்த தர்ஷன் கிட்ட இருந்து நம்ம மனசாவோட வாழ்க்கையை காப்பாத்தினா. நம்ம மொத்த குடும்பத்தையும் சகுந்தலா கொல்லணும்னு நினைக்கும் போது தான் உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினா. ஊர்ல கபடி போட்டியில கலந்துக்கிட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்தினா. நம்ம குடும்பத்துக்காக தான் உயிரையே கொடுக்க துணிச்சாமா. அவ்வளவு உங்களால ஏத்துக்க முடியாதம்மா. அவ செஞ்ச உதவி எதையுமே நான் மறக்கல. ஆனா அதுக்காக அவளை என் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. உபதேசம் எல்லாம் மத்தவங்களுக்கு தான்டா. உங்க அம்மா அவளுக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவா. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒரு கல்யாணங்கிறது ஒரு மனசும் இன்னொரு மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இப்படி மாப்பிள்ளைக்கு பிடிக்காம பொண்ணுக்கு சுயநினைவே இல்லாம நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு பேரு கல்யாணமே இல்ல. அதனாலதான் இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன்.